அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வேட்பாளரையும் அறிவித்துவிட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் மற்ற கட்சிகள் எந்த கட்சிகள் எல்லாம் தேர்தலில் போட்டியிடும், எந்த கட்சிகள் எல்லாம் போட்டியிடாமல் பின்வாங்க போகிறது என்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. ஏற்கனவே அதிமுக தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்திருந்தார்கள். தேமுதிகவும் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றுதான் அறிவித்திருந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியும் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றுதான் அறிவித்திருந்தார்கள். அப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுமா? பாஜக போட்டியிட்டால் திமுக வர்சஸ் நாம் தமிழர் வர்சஸ் பாஜக என்று மும்முனை போட்டி இருக்கலாம் என்கிற எதிர்பார்ப்புகளும் கேள்விகளும் இருந்து வந்த சூழலில் இன்றைய தினம் சற்று முன்பு பாரதிய ஜனதா கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ களம் எப்படி இருக்கிறது என்றால் இருமுனை போட்டியாக மாறி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் நேரடியாக மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு களமாக ஈரோடு கிழக்கு களம் இருக்க போகிறது. நாம் தமிழர் கட்சி கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் முறையாக தேர்தல் களத்தில் போட்டியிட்டது. அந்த தேர்தலில் போட்டியிட்டது தொடங்கி அதைத் தொடர்ந்து நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டே வந்தது. ஆனால் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் நேருக்கு நேராக சண்டையிடக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க போகிறது. மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தேர்தலை புறக்கணிப்பதற்காக சொன்ன காரணம் என்னன்னா, ஜனநாயக ரீதியாக ஒரு தேர்தல் நடக்காது. திமுகவினுடைய ஆட்சி என்பதே ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு ஆட்சியாக இல்லாமல் தான் இருக்கிறது. ஜனநாயகத்தை கொண்டு புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தலில் கூட பட்டி ஃபார்முலா என்று ஒன்றை கொண்டு வந்து கோடிக்கணக்கில் பணத்தை எல்லாம் கொட்டி இறைத்து ஒரு ஜனநாயகத்தை கொலை செய்யக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் அந்த தேர்தல் நடந்தது. ஒரு நியாயமான ஒரு நேர்மையான ஒரு தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தான் புறக்கணித்த கட்சிகள் எல்லாமே புறக்கணித்திருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா என்று கேட்டால் 100 விழுக்காடு உண்மை இருக்கிறது. எல்லோருக்குமே தெரியும் கடந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் என்ன நடந்தது அப்படின்னு. இப்போ நானே நேரடியாக ஈரோடு கிழக்கு தேர்தல் பரப்புரையின் போது அங்கே என்ன நடந்ததுங்கிறத பார்த்தேன். வீடு வீடாக நம்ம வந்து பரப்புரைக்கு செல்ல போகிறப்போ வீடுகளெல்லாம் பூட்டி இருந்தது. முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாக்குக்கு பணம் கொடுப்பார்கள், வீடு வீடாக சென்று பணம் கொடுப்பார்கள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒருபடி மேலே போய் ஈரோடு கிழக்கில் என்ன நடந்ததுன்னா, மற்ற கட்சிகள் வாக்காளர்களை சந்தித்து விடவே கூடாது என்பதற்காக காலையிலேயே மக்களை வேலைக்கு அழைச்சிட்டு போகிறது மாதிரி வாகனங்களை ஏற்றி அழைச்சிட்டு போயிட்டு மாலையை கொண்டு விடுறாங்க. அங்கே போய் பட்டிகளில் மக்களை கூட்டமாக ஆட்டு மந்தைகளை அடைத்து வைப்பது போல் அடைத்து வைத்து அவர்களுக்கு பணம் கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுப்பது, அவர்களுக்கு குவார்ட்டர் கொடுக்கறது, திரைப்படங்களை போட்டு காட்டுவது, சேலை கொடுக்கறது, சில இடங்களில் பாத்திரம் எல்லாம் கழுவி கொடுத்தாங்க. அப்படி கொடுமையிலும் கொடுமை கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நடந்தது. அப்போ இந்த முறை இதை செய்வார்களா என்று கேட்டால், கடந்த முறை செய்ததை விட பல மடங்கு அதிகமாக செய்வார்கள். ஏனென்றால் கடந்த முறை காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது, திமுகவினுடைய கூட்டணி கட்சி தான் போட்டியிட்டது. கூட்டணி கட்சிக்கே பல ஆயிரம் கோடிகளை வாரி இறைத்தவர்கள் திமுக நேரடியாகவே போட்டியிடுகிறது இந்த தேர்தலில். அதிலும் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் ஓராண்டில் வர இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஏற்கனவே திமுக மீது கடுமையான ஒரு அதிருப்தி, மக்கள் கடுமையான ஒரு கொந்தளிப்பில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நல்லாட்சி தான் நடக்கிறது, மக்கள் எங்கள் மீது அதிருப்தியில் எல்லாம் இல்லை என்பதை நிறுவ வேண்டிய ஒரு இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அப்போ என்ன செய்வாங்க, கடந்த முறை கொடுத்ததை விட இந்த முறை பணம் அதிக அளவிலே கொடுப்பார்கள். அதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்கிறது. கடந்த முறை செந்தில் பாலாஜி பொறுப்பாளராக இருந்து நடத்தினார். இந்த முறையும் என்ன நடக்க போகிறது என்பது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நாம் தமிழர் கட்சி நேரடியாக எதிர்த்து நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை. நாம் தமிழர் கட்சிக்கு மற்ற கட்சிகள் சொன்ன அந்த காரணங்கள் எல்லாம் இருக்கிறதா என்று கேட்டால் அத்தனை காரணமும் இருக்கிறது. அந்த காரணங்கள் எல்லாம் இருக்கிறது என்கிற காரணத்திற்காக போட்டியை விட்டு விலகி செல்லக்கூடாது. என்ன நடந்தாலும் துணிந்து நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக போக்கை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்த வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நாங்கள் போட்டியிட்டே தீர வேண்டும் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிறது. எந்த தேர்தலையுமே நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் புறக்கணித்ததே இல்லை. 2016 முதலாக போட்டியிட்டு 1 விழுக்காடு வாக்களை மட்டுமே பெற்ற நாம் தமிழர் கட்சி அதைத் தொடர்ந்து நடைபெற்ற அத்தனை தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டு ஒவ்வொரு தேர்தலிலும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து 1லிருந்து 4, 4லிருந்து 7, 7லிருந்து 8 விழுக்காடு வாக்குகளை கடந்து தற்போது மாநில கட்சியாக நேற்று முன்தினம்தான் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியை. தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல்
இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தான். இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய ஒரு சவாலான ஒரு தேர்தலாகத்தான் இருக்க போகிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே நான் சொன்னது போல் பல ஆயிரம் கோடிகளை இறக்குவார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதிலும் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி வேண்டுமானாலும் வளரலாம், நாம் தமிழர் கட்சி மட்டும் இங்கே வளர்ந்து விடவே கூடாது என்பதில் மிக உறுதியாக மிக தெளிவாக அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வழிகாட்டி கடந்த தேர்தலில் அவர்களை வெல்ல வைத்து அவர்களுக்கு மூளையாக செயல்பட்ட பிரசாந்த் கிஷோர் அப்போதே சொல்லிட்டு போயிட்டார், அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியினுடைய குரலாக சீமானின் குரல் தான் இருக்கும் என்று. சீமானின் குரல் தான் 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியின் குரலாக இருக்கும் என்று சொல்லிய பிரசாந்த் கிஷோர் அந்த சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனையும் கொடுத்துட்டு தானே போயிருப்பார். அதைத்தான் திமுக ஆட்சிக்கு வந்த நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் நாம் தமிழர் மீது செய்தே வருகிறது. எங்கு பார்த்தாலும் நாம் தமிழர்கள் மீது அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள். நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்துவது, கட்சியினுடைய கூட்டங்களில் போய் அராஜகம் செய்வது. சமீபத்தில் கூட மதுரையில் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டத்தில் திமுகவுடைய குண்டர்கள் அராஜகம் செய்தார்கள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கடந்த முறை நடந்தபோது கூட அந்த தேர்தலில் பலவிதமான அடக்குமுறைகள் நாம் தமிழர் கட்சி எதிர்கொண்டது. நாம் தமிழர் கட்சியினர் மீது கல்வீசி தாக்குதல் எல்லாம் நடத்தப்பட்டது. ரொம்ப கொடுமையிலும் நடத்தப்பட்டது. அண்ணன் அன்பு தென்னரசன் அவர்களுடைய தலையில எல்லாம் கடுமையான தாக்குதல் நடந்தது. ரொம்ப ஒரு கடுமையான ஒரு மோதல் போக்கு. அப்போதே திமுக ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள் என்று சொல்லலாம். மற்ற கட்சிகள் எல்லாம் அப்போது இருந்தது. மற்ற கட்சிகள் தேர்தலில் களத்தில் போட்டியிட்டதற்கு பிறகும் மற்ற கட்சிகள் மீதெல்லாம் எந்த தாக்குதலும் எந்த எதிர்வினையும் திமுக ஆற்றவில்லை. நாம் தமிழரை மட்டும்தான் குறிவைத்து நாம் தமிழர் மீது தாக்குதலை நடத்தினார்கள். இந்த முறை நாம் தமிழர் மட்டும்தான் இருக்கிறது என்றால் திமுக எந்த எல்லை வரைக்கும் செல்வார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு, நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றியை தடுப்பதற்கு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பணம் கொடுக்காமல் இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியுமா உங்களால்? பெரிய கட்சி, ஆளும் கட்சி, பல ஆண்டுகள் பாரம்பரியத்தை கொண்ட கட்சி, நாங்கள் பல கோடி தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சி சொல்லக்கூடிய இந்த கட்சி வாக்குக்கு பணம் கொடுக்காமல் இந்த தேர்தலை எதிர்கொள்ளுமா? இந்த தேர்தலிலும் அவர்கள் கூட்டணி வைத்து தான் இருக்கிறார்கள். 10 கட்சிகளோடு கூட்டணி வைத்து அவர்கள் தேர்தலை சந்திக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து சந்திக்கிறது. இந்த தேர்தலிலாவது பணம் கொடுக்காமல் இவர்கள் வெல்வார்களா என்று கேட்டால் முடியாது. திராணியும் தெம்பும் இருந்ததென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குக்கு பணம் கொடுக்க போவதில்லை என்கிற முடிவெடுத்து நிக்கெட்டு கூட்டணி வைத்து கூட வாருங்கள், வாக்குக்கு பணம் கொடுக்காதீர்கள். முடியாது, செய்ய மாட்டார்கள். நீங்கள் என்ன செய்தாலும் இந்த தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி சமரசம் இல்லாமல் எதிர்த்து நிற்கத்தான் போகிறது. உங்களை மக்கள் மன்றத்தில் கடந்த 3.5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை, மோசமான கேடுகட்ட ஆட்சியை அத்தனையையும் மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தத்தான் போகிறோம். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது. எங்கேயுமே பாதுகாப்பில்லை, யாருக்குமே பாதுகாப்பில்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லை. நீதிமன்ற வளாகத்தில் படுகொலை நடக்கிறது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே வருகிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தது இந்த அரசு? தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருட்களினுடைய புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை? இவருடைய கட்சிக்காரன் தானே சர்வதேச போதை கடத்தல் மன்னன் ஜாவர் சாதிக். அவை எப்படி இவர்கள் அதையெல்லாம் கட்டுப்படுத்துவார்கள்? சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலை. இப்போ பொங்கலுக்கு எவ்வளோ ரூபா கொடுக்குறீங்க? கடந்த ஆட்சி காலத்தில் 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இவர்கள்லாம் சொன்னார்கள். கொடுத்தீர்களா? கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுத்த தொகையை கூட இப்போது இவர்கள் கொடுக்கவில்லை. இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று மக்கள் இவர்களை நோக்கி போராடி கொண்டிருந்தால், போராடுகிற மக்கள் மீதெல்லாம் அடக்குமுறை, ஒடுக்குமுறைகளை ஏவி அவர்களை கைது செய்வது, விவசாயிகள் மீதெல்லாம் குண்டாஸ் போட்ட ஒரு அரசு இந்த அரசுக்கு ஈரோடு கிழக்கு மக்கள் வாக்கு செலுத்துவார்களா? வாய்ப்பே இல்லை. இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பணம் கொடுக்காமல் இந்த தேர்தலை சந்தித்ததென்றால் நாம் தமிழரிடம் படுதோல்வியடையும். நாம் தமிழர் கட்சி தன்னுடைய முதல் சட்டமன்ற வெற்றியை இங்கிருந்து பதிவு செய்யும். ஒவ்வொரு முறையும் தேர்தல்களில் இவர்கள் நாம் தமிழர் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, நாம் தமிழருக்கு ஓட்டு போடாதீங்க, பிஜேபி வந்துடும் என்று. இப்போ என்ன பரப்புரை வைப்பீர்கள்? நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இந்த பரப்புரை வைக்க முடியுமா? பிஜேபி களத்திலே இல்லை, பிஜேபி போட்டியிடவே இல்லை. ஆனாலும் இவர்கள் ஏதோ ஒரு ரீதியில் அதை சொல்லித்தான் வாக்குகளை மக்களிடம் சேகரிக்க பார்ப்பார்கள். ஏனென்றால் இவர்களுடைய ஆட்சி முறையை சொன்னால் மக்கள் வாக்கு செலுத்த மாட்டார்கள். நாங்கள் அதை செய்திருக்கிறோம், இதை செய்திருக்கிறோம், அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம், இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம், ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ என்ன செய்வார்கள்? ஏதாவது அவதூறுகளை கிளப்பி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அவதூறு பரப்புரைகளை செய்து எப்படியாவது இந்த முறை வெற்றி பெற்று விடலாம் என்று திமுக அந்த வேலையை தான் செய்யும். ஆனால் இந்த முறை ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியை காட்டித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இருமுனை போட்டி என்பதால் நாம் தமிழர் கட்சி குறித்த செய்திகளை ஊடகங்கள் இப்போது தொட்டே வெளிக்கொண்டு வர வேண்டிய ஒரு இடத்தில் தான் ஊடகங்கள் இருக்கிறது. இவ்வளவு நாளும் பல ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் போட்டியிடுகிறது என்கிற செய்தியையே
வெளிக்காட்டுறதில்லை. நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் குறித்த செய்திகள் எதையுமே வெளிக்காட்டாத ஊடகங்கள், பல ஊடகங்கள் இங்கே இருக்கிறது. ஆனால் இந்த முறை வெளிக்காட்டி தானே ஆகணும். வெறும் திமுகவை மட்டும் காட்டிட்டு இருக்க முடியாது இல்லையா? திமுகவுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய கட்சி யார், அந்த கட்சியுடைய வேட்பாளர் யார், அவர்களுடைய கருத்துக்கள் என்ன, அவர்களுடைய திட்டங்கள் என்ன, எல்லாவற்றையும் ஊடகங்கள் பேசித்தான் ஆக வேண்டும். அந்த வகையில் இந்த தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இருக்க போகிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் இருக்க போகிறது. இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு மைல்கல்லை அடைய போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.